புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பிரதீப் வந்திருக்கான். ஆக்சுவலாக பிரதீப் கிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் கேட்டுட்டு இருந்தேன். என்னன்னா, என்னடா இது OnePlus அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரில. OnePlus டிவைஸை பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக யாராவது வாங்கினா அவங்களுக்கு ஏமாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி யாரும் கம்ப்ளைண்ட் பெருசாக பண்ணுறது இல்லை. 10 பேர் வந்து கமெண்ட் போட்டாங்கன்னா அதில் ஒருத்தர் எப்பயாவது என்ன போடுறாங்கன்னா, ப்ரோ ஏன் தெரியல இன்கன்சிஸ்டண்டாக இருக்குது பேட்டரி பேக்கப்பு அப்படின்னு போடுறாங்க. ஆமாம், அதே மாதிரி இப்போ 10ல் அதே இன்னும் ஒருத்தர் என்ன போடுவாங்க தெரியுமா, சில சமயங்களில் ரேம் மேனேஜ்மெண்ட் திடீர்னு கொஞ்சம் சொதப்புது ப்ரோ இந்த மாதிரி. இத்தனைக்கும் வந்து 16 GB ரேம் இருக்குது, 16 GB 24 GB திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆப்பை கில் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கறத பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரேராக ஒரு சில விஷயங்கள் பார்க்குறேனே தவிர கன்சிஸ்டண்டாக OnePlus படி இது சரியில்லைங்க, இது எதுக்கு லான்ச் பண்ணானே தெரியலங்க அந்த மாதிரி சொல்லி நான் பார்த்தது இல்லை. அது வந்து எங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ரீசெண்ட் டேஸில் OnePlus 13 வாங்கினதுல மேபி ஒரு 10ல் 4 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். ஏன்னா OnePlusனா ஒரு பிராண்ட், OnePlusக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, கம்யூனிட்டி ட்ரிவன் பிராண்ட்னு ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த ஃபோனை போய் நான் பார்க்குறேன். ஆனால் அப்படி இல்லை ப்ரோ. நான் 12 செட் பண்ண ஸ்டாண்டர்ட் அப்படி 12 வச்ச 12னால அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட். ஏன்னா 12 யூஸ் பண்ண எல்லாருமே வந்து அந்த ஃபோனை பற்றி பாசிட்டிவாக சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு யாரும் 12 பார்த்தல இங்கே. நான் 12 நான் பார்த்தேன். 12 நானே யூஸ் பண்ணியிருக்கேன். என் 12 வந்து அந்த அளவுக்கு எந்த இஷ்யூமே இல்லை ப்ரோ. அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அவ்வளோ ஹையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு 13ல் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உண்மைதான். அது இதே ஃபீல் தான் எனக்கு. இப்போ அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம காமேஷ் ப்ரோ எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, அவர் வந்து OnePlus மேலே அந்த அளவுக்கு கோவப்பட காரணம் என்ன அப்படின்னா, 2 ஃபேக்டர். ரெண்டுத்தையுமே டக்குன்னு சொல்லலாம். ஒன்று, அவர் சாம்சங்லேருந்து இங்கே வந்தது ஒரு பெரிய மைனஸ். சாம்சங்கில் பேட்டரி நிக்கலன்னு இங்கே வந்தார், அது ஒரு ப்ளஸ். அதையும் அவர் சொல்லிட்டாரு. ஆமாம், பேட்டரி எனக்கு சூப்பராக இருக்குங்க. OnePlus 13ல் பேட்டரி லைஃப்லாம் நான் ஏதாவது குறை சொல்கிறேன்னா பாருங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சார்ஜிங் ஸ்பீட் சூப்பராக இருக்குது, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ப்ராப்ளம் வந்து என்னன்னா, சாம்சங்கில் கிடச்ச அந்த சாஃப்ட்வேர் அண்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இங்கே வரும்போது அது கிடைக்கல. அப்போ ஆனால் அவர் ஒரு கண்டிஷனில் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, சரி பரவாயில்ல ஏதாவது ஒன்று தான் இருக்கும்னு மாதிரி வரும்போது எனக்கு இது ஓகே அப்படின்னு நினச்சாரு. ப்ராப்ளம் என்னன்னா, அந்த அஷ்யூர்டு ஃப்ளெக்ஸி எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி அஷ்யூர்டுன்னு ஒரு வார்த்தை வருது இல்லை, இதுக்கு வந்து பைபேக் கேரண்டி, இதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சு கேரண்டி, இந்த வேல்யூ கேரண்டி, அந்த வேல்யூ, அந்த கேரண்டிங்கிற வார்த்தை எங்கேயுமே கடைசி வரைக்கும் பிடிபடலை. ஒரு 1.5 மாதம் போராடினது தான் அவருக்கு வந்து அந்த மன உளைச்சல் ஆச்சு. ஸோ அதனால தான் அவர் வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, அவர் OnePlus வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி திட்டிருக்க மாட்டார், OnePlusனே திட்டிகிட்டு இருப்பார். ஆமாம், ஏன்னா அவனுங்க வந்து பாதி நேரம் வந்து இல்லாததெல்லாம் சொல்லிடுவானுங்க, டெலிவரி பண்ண முடியாதெல்லாம் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருவானுங்க. கடைசியில் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மீட் பண்ண முடியலன்றப்போ தான் எந்த ஒரு கஸ்டமராக இருந்தாலுமே அது கடுப்பாக தான். ஒன்றும் இல்லைடா, நீங்கள் ஸ்கிரிப்டட் வீடியோ பண்ணுங்க, யார்கிட்டயாவது கொடுங்க, எல்லாரும் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க தான் சரியா. நாய்ஸ்லாம் இந்தியாஸ் நம்பர் 1 வாட்ச்னு சொல்லிட்டு நான் பள்ளிக்கரணையில் போகும்போது எல்லா இடத்துலையும் பேனர் அடிச்சு வச்சிருந்தான். அந்த டைமில் ரோஹித் சர்மாவை யாரோ சரியா அவங்களாம் கூட கையில் இப்படி வாட்ச் வச்சிருப்பாங்க, இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்டுலாம் இருக்கும்டா. அதுக்காக நான் போயிட்டு ஒன்று நாய்ஸை பிடிச்சிடு, இந்தியா நம்பர் 1 பிராண்டா நீ, நான் வர்றேன் இன்னைய வரைக்கும் நான் வாங்கல நாய்ஸ், அது பிராண்ட் நம்பர் 1 அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது அவங்களோட பிராண்டிங், அவங்க ஏதோ ஒன்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இங்க ஃபேக்ட் என்னன்னா, இதுல வந்து மேக்ரோ எடுக்க முடியாதா இந்த மாதிரியான ஒரு சில இவ்வளவு. ஏன் ஷாமியும் நான் சொன்னேனே ரீசெண்டாக அந்த இதில் கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த ஷாமி பாரு 15 அல்ட்ரா அப்படிங்கிறது வந்து அல்ட்ரா. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல டிவைஸ் லான்ச் ஆகிறதுக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடி வந்து நீ பார்க்கலாம், ஷாமியில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ளஸ் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கேமரா சாம்பிள் போட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம், சரியா, சாம்பிள்ஸ் எல்லாம் அல்ட்டி குறையே இல்லை, ஏன்னா கேமரா அளவுக்கு எடுக்குதுங்க இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம், விவோவும் சரி இவங்களும் சரி. ஆமாம், இதுவே சீரியஸாக பார்க்க போனால் ரொம்ப மொக்கலாம் கிடையாதுங்க. காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது இவன் எங்கே லேக் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஜூம் பண்ணிக்கிட்டே போனால் இவனோட அல்காரிதம் வேற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப சாஃப்ட்வேர் டிபெண்டன்சி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது இல்லைடா, இன்னும் முக்கியமாக சொல்கிறேன் பாரு, இப்போ உனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைவாகவே காட்டுறேன். என்னன்னா, ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவே எடுத்துக்க, இதுக்கு நான் தெளிவாக அதுக்கு தான் போட்டிருப்பேன், சாம்சங் ஃபீல்ஸ் நேச்சுரல். ஆமாம், அது ஒரு பெரிய ப்ளஸ். சரியா, சாம்சங் ஃபீல்ஸ் நேச்சுரல். ஏன் சாம்சங் ஃபீல்ஸ் நேச்சுரல் அப்படின்னா, இப்போ இந்த ஃபோட்டோ பாரு, இது சாம்சங்கில் எடுத்தது. இந்த ஃபோட்டோ இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஃபேக்ட்னு வரும்போது, இந்த மாதிரியான ஒரு சில சப்ஜெக்டோட டீட்டெயிலை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னும் போது இது சொதப்புதுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். கண்டிப்பாக சாம்சங் சொதப்பிடுச்சு, இது வந்து வேலைக்கு ஆகாது, இதை நீங்களே பார்க்கலாம். ஓகேயா. இப்போ அதுவே இதே சுச்சுவேஷனில் விவோ வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ்லாம் பண்ணி பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருந்தாலும் இது வந்து அக்செப்டபிள். ஆமாம், சரியா, அக்செப்டபிள். இப்போ இங்கே ஃபேக்டர் எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா, இந்த ஃபோட்டோ பாரு, இது சாம்சங் S25 Ultra, சரியா, இது 100X, இது விவோ, இதுவும் 100X. இதுல வந்து ஏகப்பட்ட ப்ராசஸிங் நடக்குது. ஸ்மூத்தனிங்லேருந்து எல்லா ப்ராசஸிங்கும் நடக்குது. சாஃப்ட்வேர் இது. ஆமாம், இது எங்கே நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது யூனிஃபார்மாகவே இந்த மெட்டீரியல் அப்படியே இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா இல்லை, அங்கங்கே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆமாம், ஆனால் அதில் அந்த ஃபோட்டோவில் வந்து அது இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், சப்போஸ் இந்த மாதிரி தான் இருந்திருக்குன்னு வையன், ஒரு டைப்பாக இருந்திருக்கு, அங்கங்கே ரஸ்ட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குல்ல,
இப்போ தலைவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு பாலிஷை போட்டு பெயிண்ட் அடிச்சிருவான். இந்த ஏரியாவை பாரு. ஸோ அது வந்து அந்த இமேஜை வந்து இப்படி தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்படியே ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு இமேஜ் ஆமாம் இதுதாங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருது. இது வந்து எப்படின்னா சோஷியல் ரெடி ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, நிஜமாக சூப்பராக இருக்குது. இப்போ என்ன யாராவது கேட்குறாங்க நான் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போட போகிறேன்னு, ஏன் அப்போ நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன், அதுக்கு தப்பு இல்லை. பட் இந்த இடத்துல அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சாம்சங்கில் இருக்கிறது வந்து ப்ராக்டிக்கல் டீடைல் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது, ஆனால் பார்க்க அசிங்கமாக இருக்குது. ஆமாம், ஒரு வாட்டர் பெயிண்டிங் மாதிரி பெயிண்ட் அடிச்ச மாதிரி ப்ரஷ்ல அடிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே இது வேக்ஸ் பெயிண்டிங்னு சொல்லலாமா? இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணா தான் தெரியும் நல்லா இருக்கும். ஆனால் ஃபோட்டோ வந்து சீரியஸாக எனக்கு என்ன தெரியுமா, இந்த இடத்துல தாங்க ஆக்சுவலாக OnePlus நாங்கள் அடிச்சிருப்போம். என்னன்னா இந்த ப்ளூங்கிறதே அதில் ப்ளூவாக தெரியாது. கரெக்ட். ஆமாம், எஸ், இந்த ப்ளூங்கிறது அதில் ப்ளூவாகவே தெரியாது. பட் சாம்சங்லேயும் விவோலையும் பாருங்களேன், இப்போ ப்ளூன்னு தெரியுது. இந்த இடத்துல ஓப்போ சொதப்புற மாதிரி இருக்கும். ஓப்போவுக்கும் OnePlusக்கும் ஒரே அல்காரிதம். இதெல்லாம் இதுக்கு எது சொல்ல வரேன்னா, இது வந்து 100% சப்ஜெக்ட் டு யூசர். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க எடுத்துக்க போறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு போட்டோகிராஃபர் ஆஸ்பெக்ட்ல யாராவது கூப்பிட்டு பேசணும்னு வைங்களேன், அவங்க லென்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்டிகல் ஜூமை தாண்டி அந்த டிஜிட்டல் ஜூமை பத்தி பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஆமா ப்ரோ இந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்கும் ப்ரோ, இந்த சிச்சுவேஷன் இவ்வளவு ஜூம் பண்ண இந்த நாய்ஸ் இருக்கும் ப்ரோ. ஸோ அதை ரிசம்பிள் பண்ண ட்ரை பண்றது யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சோனியும் அந்த ஸ்பேஸ்க்குள்ள வர மாதிரி தான் ஃபீல் ஆகும். கரெக்ட். இன்னை வரைக்கும் ஆனால் சக்ஸஸே டேஸ்ட் பண்ண முடியல. ரீசன் என்னன்னா, உண்மையை மட்டும் பேசிட்டு இருக்கேன். உண்மையை பேசினா எப்படிங்க மரியாதை கிடைக்கும்? ஆமா, வாஸ்தவமான பேச்சு. அவன் கேமரால இருக்கிற போட்டோ அண்ட் வீடியோ நீங்க ரெண்டுமே எடுத்து பாருங்க, எப்பயுமே ட்ரூ டு நேச்சர் ரொம்ப நெருங்கி இருக்கும். ஆமா, அந்த கலர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் இதுக்கு டோன் கூட நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆமா, ட்ரூ டு லைஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து சோனிக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுதா இல்லையான்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பீரியா 1 Mark 1 Mark 2 Mark 3 கவர் பண்ணும்போது கூட நமக்கு இதே தான் ஃபீல் ஆச்சு. அதனால மேனுவல் மோட்ல அவ்வளோ இது கொடுத்துருப்போம் ஆப்ஷன்ஸ், நம்ம வந்து விளையாடலாம். ஆக்சுவலி உங்களுக்கு கேமரா பத்தி தெரியுது அப்படின்னா அந்த ஃபோன் வந்து கோ டு ஃபோன் மாதிரி கண்டிப்பா என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மேனுவல் மோட வச்சு 100%. ஸோ இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சைனீஸ் அப்படின்னு எடுக்கும்போது அவங்கெல்லாம் வந்து டூ மச் ஆஃப் ப்ராசஸிங் பண்றாங்கிறது பச்சையா தெரியுது. ஹார்ட்வேரும் சூப்பராக இருக்குது, ரொம்ப பெரிய ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. கேமரா சென்சாரை பார்த்தா 1 இன்ச்சுன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இப்போ HP9 சாம்சங் செய்கிறது தான், ஆனால் சாம்சங் கிட்டே அது இல்லை, அது வேற கூத்து. இவங்க இன்னும் பழைய இத்து போனதெல்லாம் வச்சு நம்மளை சாகடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போது சைனீஸ் வந்து அதேமாதிரி HP9 போயிட்டாங்க. அந்த HP9 வச்சு எடுக்கக்கூடிய அவுட்புட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது, ட்ரமெண்டஸாக இருக்குது. இந்த இடத்துல தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, காமேஷ் ப்ரோ கேட்குறது என்னன்னா, எனக்கு வந்து ட்ரைப்ரிசம் யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்பேஸை நான் கன்வி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு சந்தோஷங்க, அதெல்லாம் சூப்பர், நான் கிளாப் தட்டுறேன். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, நான் மேக்ரோ எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது மேக்ரோ எடுக்க முடியாதுங்கிறத ஏன் நீங்கள் சொல்லலை? அட்லீஸ்ட் வெப்சைட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஈவெண்ட்டில் சொல்ல முடியாது. ஈவெண்ட்டில் வந்து நான் வியாபாரம் பார்க்க போகிறேன், அதுக்காக என் பொருள் இதுதாங்க, இந்த பொருள் இப்படிங்க அப்படிங்கன்னு நான் சொல்லும்போது இதில் ஆனால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்கன்னு சொன்னேன்னா எவனா வாங்குவானா? அங்கே சொல்ல முடியாது. இப்போ ப்ராப்ளம் வந்து இப்போ இந்த ரீசெண்ட் இந்த ஆட் பார்த்தீங்களா, நத்திங் இது கூட அந்த கேமரா வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கே தெரியும் ப்ரோ. அதில் வந்து இந்த 3A ப்ரோக்கு வந்து ஜூம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பூச்சி ஒன்று இருக்கும், ஒரு பூ மேலே. அந்த பூச்சியை போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம், அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குமா ஃபோட்டோ. இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன். உங்களோட ஸ்ட்ரென்த்தை மீறி என்ன எதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபால்ஸ் இப்போ பார்க்கும்போது என்ன தோணும், நான் எடுத்தேன்னா மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம், அந்த பூச்சியை கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி தான் வந்து ஒரு சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னாடா, மேக்ரோ எடுக்கலான்னு போட்டிருக்காங்க. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, அதனால் எனக்கு தெரில. டெஸ்ட் பண்ணிட்டு நான் உறுதியாக சொல்கிறேன். பட் ஃபேக்ட் என்னன்னா, நீ சொல்ல வந்த மாதிரி அந்த கம்பேரிசன் ஒன்று பண்ணாங்க அந்த 16 Pro Max கூட. நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ஓப்பனாக இதில் இன்னொரு ஹைலைட் தெரியுமா, ஆக்சுவல் எந்தூசியாஸ்ட் எல்லாருக்குமே தெளிவாக இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. அவங்க எல்லாரும் தெளிவாக இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாண்ணே சும்மா ப்ரமோஷன் ஏதோ ஒன்று பண்ணுறான், ஆனால் எனக்கு வந்து நத்திங் OS பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்க ஃபோன் பிடிச்சிருக்கு, நான் வாங்க போகிறேன். இந்த தெளிவு இருக்கு அவங்ககிட்ட. சாஃப்ட்வேர் சைடில் அந்த ஃபோன் நிஜமாவே வந்து நல்ல ஒரு இதுதான் ஆக்சுவலி. ஸோ இந்த தெளிவு நம்ம மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ஹாப்பி. ஏன்னா இவன் காமிச்சது பொய், அது அவங்களுக்கு தெரியுது, ஆனால் எனக்கு நத்திங் பிடிச்சிருக்கு, நான் வாங்க போகிறேன். இது வேணும்ன்ற இந்த தெளிவு தான் கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஏன்னா தெரிஞ்சிச்சு நத்திங் ஃபோனோட அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா சீசனெல்லாம் வந்து அவன் கேமரா வந்து இப்படி தான் எல்லாருக்கும் ஐடியா கிடச்சிருச்சு. அவன் ஹார்ட்வேர்லாம் வந்து நான் நேற்று கூட சொன்னல, இந்த ஃபோன் நிறைய ஸ்கோப் இருக்குது ப்ரோ அப்படின்னு. ஆனால் வந்து அது எப்படி அவன் வந்து யூஸ் பண்ணிக்கிறான்றது அவன் கையில் தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ இதே தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, காமேஷ் ப்ரோ தரப்புலேருந்து அந்த செகண்ட் பாயிண்ட்டாக வந்தது என்னன்னா, இதுதான் நீங்கள் வந்து எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக உங்கள் வெப்சைட்டில் கூட டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஒன்று எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்கலையே ஃப்ளெக்ஸி சூப்பராக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, அதையும் பண்ணலை, என்ன ஏமாற்றிட்டீங்க. ஸோ அந்த ஒரு ஏமாற்றம் மனுஷனுக்கு நடக்கிறதாடா. ஏன்டா எத்தனை இடத்துல கிரைம் பார்க்குறோம். நான் அதை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை, சரியா? ரொம்ப கிரிட்டிக்கலான கிரைம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான்றதுக்காக ஒரு சிலர் ஆசிட் அடிப்பாங்க. ஆமாம், அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு பழக்கமாகவே இருக்கட்டும்டா. பட் ஒரு ஹியூமன் மைண்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு டைம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகி அவன் வந்து யோசிக்காத விஷயத்த யோசிக்கிற மாதிரி பண்ண தூண்டுது பாருங்க.
ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 90,000 கொடுத்து ஃபோன் வாங்கியிருக்கேன்டா, எனக்கு எக்ஸ்சேஞ்சை கூட நீ சப்போர்ட் பண்ணல, எனக்கு கம்ப்ளீட்டாக ஏமாத்திட்டலன்ற அந்த ஒரு ஆமாம். அந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த ஒரு ஃபோனை மட்டும் திட்டிருக்க மாட்டேன், அந்த ஃபுல் OnePlusோட கமிட்மெண்ட்டு, அவங்க கொடுத்த அந்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து திட்டிருப்பார் தலைவர். ஆமாம். ஆனால் பாவம், ஆனால் ரொம்ப கொஞ்சம் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிகிற ஒரு பெயின் தான் அது, சத்திய சோதனை. ஸோ அதனால தான் வந்து என்னாச்சுன்னா, நானும் பக்கத்தில் இருக்கும்போது மோஸ்ட்டாங்க நான் சில சமயங்களில் கோவப்படுவேன், எனக்கும் கோவம் வரும், நானே ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பார்க்குறேன் போது கோவம் டெண்டன்சி. ஆமாம். ஆனால் நம்ம காமேஷ் ப்ரோ வந்து அன்னைக்கு அவர் உக்கிரமா இருப்பார். இன்னொரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ நான் போடவே இல்லை, ஏன்னா நிறைய பேர் அவரை தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு தோணுது. அவர் வந்து ஏன்னா அவரோட ஆதங்கத்தை கொட்டுறாரு. ஏன்னா அந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து ப்ரோ உங்களுக்கு அப்படி இருக்குதுன்னா போங்க ப்ரோ, எனக்கு வந்து நல்லா தான் ப்ரோ இருக்கு. இவர் வந்து சாம்சங்னா வந்து ஒரு மாதிரி பேசுவார், OnePlus பற்றி ஒரு மாதிரி பேசுவார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ். அந்த மாதிரி சில சுச்சுவேஷன் கருதி நாங்கள் வந்து அந்த வீடியோ வந்து வெளியிட முடியவில்லை. ஆமாம், அது வெளியிடலாம். வெளியிட்டா என்னன்னா நிறைய பேர் வந்து அஃபண்ட் ஆகிறீங்க, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இப்போது S25 Ultra வந்து தனிப்பட்ட முறையில் இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து ஒரு சாம்சங் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஃபோனாக அமைய வாய்ப்பு இருக்கே தவிர, ஒரு S23 Ultraவோ S24 Ultraவோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து மஸ்ட் கோ டிவைஸ் ஆனால் இல்லையே. ஆமாம், இருக்காது. ஸோ இந்த யதார்த்தத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சாம்சங் ஃபேனாக இருந்தீங்கன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன். கண்டிப்பாக. இல்லை அதெல்லாம் கிடையாது, நீங்கள் அதை எப்படி சொல்லலாம், S24 Ultraவோட S25 Ultra கெத்து, அதனால தான் அது வந்திருக்கு, அப்படி அந்த மாதிரியான ஒரு லாக்டு மைண்ட் செட்குள்ளே நம்ம வர வேணான்னு சொல்ல வரேன். வேறு எதுவும் பிராண்ட் லாயல்ட்டி இருக்கலாம், ஆனால் பிராண்ட் வெறியர்களாக இருக்கிறது வந்து, ஏன்னா ஒரு டிவைஸ் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செட் ஆகும். இது நான் வந்து நம்ம முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ப்ரோ. ஆக்சுவலி இது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செட் ஆகும். அது செட் ஆகல, அது ஏன் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அவர் ஒன்றும் சும்மா வந்து சொல்லலை, நிறைய அஃபெக்ட் ஆகிருக்காரு. லக்கி நீங்கள் யாரும் அஃபெக்ட் ஆகலை. ஆனால் அஃபெக்ட் ஆனவர் வந்து அவரோட இதை சொல்லும் போது அதை வந்து மார்க் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ரைட். எக்ஸாக்ட்லி. அந்த வீடியோ வந்து நம்ம போடுறதுக்கான மெயின் ரீசன் எஜுகேஷன் தான். நம்ம சிம்பிள்ரா. இன்னொன்று கூட சொல்லலாம், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்களோட அனுபவம் என்னன்றதை சொல்கிறாங்க. ஆமாம், நீங்களும் இப்போ அந்த டிவைஸ் வச்சுருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நான் வந்து கேமரா ரொம்ப சூப்பராக எடுக்கிற ஆள் இல்லைன்னு வச்சுக்கேன், நான் கேமராவை பற்றி பேசாமல் ஒரு ஃபோனை ரிவ்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கேன், எனக்கு கேமரா ரொம்ப அவ்வளோ பிடிக்கும். சும்மா பேருக்கு இவங்களாம் சொல்கிறாங்களேன்னு ஒரு 4 ஃபோட்டோ ஃப்ரண்ட்லையும் 4 ஃபோட்டோ ரியர்லையும் எடுத்து சாம்பிள்னு அட்டாச் பண்ணிடுறேன். ஏன்னா ஏன் நேச்சர் அது அப்படின்றனால நான் இதை பண்ணுறேன். பண்ணிட்டு மீதியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நான் கேமிங் மட்டும் நல்லா பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கேம் விளாட பிடிக்கும் மொபைலில், அதனால நான் கேம் மட்டும் நல்லா ஆடுறேன். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, Xiaomi 12 Pro எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம், அவன் நல்லா போட்டு அடிக்கலாம், அந்த பையனை கூப்பிட்டு வருவோம். கூப்பிட்டு வந்தோன்னா அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபோன் செம சூப்பர் பில்டு குவாலிட்டி, அழகா இருக்கும், செம கர்வ், செம லுக்கு, ஃபீல் எல்லாமே, AKG டியூன்டு ஸ்பீக்கர்ஸ், ஆமாம் சரியா, எல்லாம் இருக்கு. சரியா, அது என்ன ஹர்மன் கட்ரன் ஸ்பீக்கர்ஸ், அதான் சாம்சங் தான். ஹர்மன் கட்ரன் அவங்க இதுதான், ஹர்மன் ஸ்பீக்கர்ஸ், டாப்லயும் பாட்டம்லயும் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து கேம் ஆட ஆரம்பிக்கிறேன், என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இந்த இடத்துல அதான் 2-3 ஆங்கிள் பார்க்க முடியுங்கிறேன். மீடியா சென்ட்ரிக்கா யூஸ் பண்றவர் இந்த ஃபோன் தான் ஓகேங்க ஓகேங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. டிஸ்ப்ளே நல்லா இருக்கு, படம் பார்க்க நல்லா இருக்கு, ஸ்பீக்கர் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஓடிடுவாங்க. இதுவே கேம் ஆடுறவங்களுக்கு வந்து ஏஜென்ட் ஒன்று வந்து அக்னி குழம்பா கக்கிட்டு கிடக்கு, என்ன பண்ணாலும் சுட்டு தொலையுது. அப்போ என்ன பண்ணா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து அது மேல இருக்க கோவம் குறையவே குறையாது. ரீசன் என்னன்னா, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு இந்த ஃபோன் கொதிக்குது, பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. இப்போ இன்னொருத்தர் வராரு, அவர் வந்து கேமரா யூஸ் பண்றாரு, யூஸ் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் தரோங்க சூப்பராக இருக்குங்க, ஏங்க வீடியோ கூட ஓரளவுக்கு டீசெண்டாக எடுத்துருந்தீங்க, ஃபோட்டோஸ் அடிச்சு தம்சம் பண்ணுறாங்க, எல்லாம் 50 MPங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கேமரா சென்ட்ரிக்கானால இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, ஒவ்வொரு யூசரோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி அந்த டிவைஸ்க்கான ரிவ்யூ மாறுது. இதுதான் வந்து நம்ம இதில் கூட சொல்லியிருப்போம். நான் கேம் ஆடல, இப்போ எக்ஸினோஸ் வந்து ப்ரோ அது இப்படி ப்ரோ அப்படி ப்ரோனா எனக்கு நிஜமாக தெரியாது. ஏன்னா எக்ஸினோஸ்ல நான் கேம் ஆடினதே கிடையாது. நான் வந்து இந்த S20 FE அந்த போட்டு தான் ஒன்றும் அடிச்சுன்னு இருக்கேன். ஸோ நான் இது வேற சொன்னேன்டா, நீ இப்போ சொல்கிறல இந்த வார்த்தை, இதுக்கே தான் நான் என்ன பண்ணேன், நம்ம விக்கி இருக்கான்ல, விக்னேஸ்வர், பக்கத்தில் தள்ளி விட்டேன். ஸோ அவன் வந்து என்ன பண்ணா, இப்போ S24 Ultraவா S25 Ultra வாங்கலாமா, அவன் வந்து ரொம்ப நாளாக யோசிக்கிறான் அதாவது ஃபோன் வாங்கணும்னு. அவன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இங்கே பாரு நீ என்ன பண்ண போகிற, நான் சும்மா ஜாலியாக ஏதாவது மீடியா, அவ்வளோதான் மீடியா கேஷுவலாக எப்போயா கேமரா, S25+ கூட போகக்கூடாது, S24+ ஆமாம் ஐடியல் 55க்கு இப்போ ஆஃபரோட இருக்குது. நீ அது கார்டு ஆஃபர்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டால் 55-50 கூட உங்களுக்கு வரும். அப்போ என்ன ஆகுது, இவனுக்கு வந்து இருக்கலே மினிமல் யூஸ் அப்படின்னு தெரிஞ்சும் எதுக்குடா அல்ட்ரா அப்படின்னு கேட்டான். அவன்கிட்ட லாஜிக்கான கொஸ்டின். அவன் என்ன சொல்கிறான், எஸ்பென் இருந்தால் நான் அதான் நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னு. நான் அவனை கேட்டேன், இவ்வளோ நாளாக நீ நோட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு கேட்டேன். ப்ரோ நோட்டு பேனா எடுத்துன்னு போய் நோட் எடுத்துக்கோங்க, 1 லட்சம் செலவு இல்லை. நான் அவன்கிட்ட கேட்டேன், இந்த எஸ்பென்னுக்காக நீ எக்ஸ்ட்ரா 40,000 செலவு பண்ண ரெடியா? கரெக்ட். ஏன்னா S24 Ultra இதே மாதிரியான ஆஃபர்ஸ் போட்டால் 95 வருதுன்னு வையன், இதுவும் ஆஃபர் போட்டால் ஆஃபர் போடாமையான்னு தெரியல, 55க்கு இப்போ ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்க முடியுது. ஆஃபரோ ஆஃபர்லையோ வச்சுக்க,
அப்போ 40,000 வித்தியாசத்துக்கு எஸ் பண்ண வாங்கி என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் டிஸ்பிளே எல்லாமே வந்து சிமிலர் தான். இதுல வந்து அந்த ஆன்டி கிளர் கோட்டிங்ன்றது தாண்டி மற்றபடி சிமிலர் ஸ்பெக்ஸ் தான் டிஸ்பிளே. ஒரு கேஷுவல் யூஸருக்கு திரும்பி அதான் ஹைலைட் பண்றேன் நான். இப்போ ஒரு கேமரா சென்ட்ரிக் பர்சன் அப்படின்னு வையேன், அப்போ கூட எனக்கு என்ன தோணுன்னா, இதுக்கு முன்னாடி நான் S23 Ultra வாங்கின புதுசுல சன்கிராஸ் சைக்கிளுக்கு ஒரு வீடியோ எடுத்திருப்போம். நம்ம சேனல்ல இருக்கும் அந்த வீடியோ, சன்கிராஸ் பழைய வீடியோ. அந்த வீடியோல ஒரே ஒரு பீரோல் மட்டும் ராகவன் சைக்கிள் ஓட்டும் போது நான் எடுத்திருப்பேன். அது டேரக்டா 10x ஆப்டிகல் ஜூம்ல எடுத்திருப்பேன். ஓகே, தூரத்துல வரும்போதே எடுத்திருப்பேன். S23 Ultraல 10x 10MP சென்சார் இருக்கிறதுனால எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே பாசிபிளா? எல்லாருமே அந்த 10x 10MP யூஸ் பண்ணுவாங்களா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது என்ன ஆகும்? யூஸே இல்லை. எனக்கே அதில் யூஸ் இருந்திருக்கா? யூஸே இல்லை. ஸோ அதுதான் பாயிண்ட் இல்லையா? ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன், அது வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னும் போது நியாயம். ஆமாம், யாருமே வந்து இந்த டெய்லி சூரியனை வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல, டெய்லி வந்து நிலாவை ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல. அது நார்மலாக வந்து அந்த ஃபோனுக்கு அந்த கேமரா வந்து ஆக்சுவலி உங்களோட யூஸுக்கு வந்து சஃபிஷியண்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். சீரியஸாக நீ இப்போ சொன்ன பற்றியா? எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நீ சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, சூரியனை நான் இதில் எடுத்தேன், டீசெண்டாக இருக்குது, அவ்வளோதான். சும்மா ஓவராக இமேஜின் பண்ணக்கூடாது. ஆமாம், நீங்கள் சூரியனில் வந்து இருக்கிற அந்த சோலார் ஃப்ளேர் அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னா வேணாம். அது வரும். ஆமாம், வரும், இனிமேல் வரும். அது சோலார் ஃப்ளேர்லாம் வரும். ஆனால் ப்ராக்டிக்கலாக இவ்வளோ தாங்க எடுக்க முடியும். சரியா? நம்ம வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த இடத்துல டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எது மேலே வச்சாலும் இதே தான் என்ன ஆயிடுதுன்னா, சில சமயங்களில் பசங்க மேலே வந்து அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 500க்கு 550 எடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டுறது. அப்புறம் என்ன ஆகிடும், பையன் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது என்னால் 450 எடுக்க முடியும் மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருப்பான். எங்கே போச்சு மீதி 100 மார்க் அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி அடியாத குறையா இருக்கும். ஆனால் இதில் பிராண்டையும் குறை சொல்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்குது நிறைய இடத்துல. ஏன்னா பிராண்ட் வந்து அவங்களை பற்றி ப்ரொமோட் பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் புஷ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆமாம், தெரியுமா ஆட்ல வந்து DSLR வச்சு எடுத்து மாட்டினாங்க தெரியுமா? எதுரா இந்த 1020க்கா? 1020ல வந்து அந்த ஒரு ஷாட்ல வந்து அந்த வேன்ல போற மாதிரி ஒரு ஷாட் வந்து எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா வந்து அவனுக்கு யோசிக்காத ஒரு விஷயம், ஆப்போசிட்ல ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சுன்னு இருக்கும். அதை DSLR வச்சு எடுத்திருப்பாங்க. ஏன் உனக்கு தான் வந்து கேப்பபிளா ஒரு ஹார்ட்வேர் வச்சு நீ கேமரா வந்து ப்ரொமோட் பண்ண போற, அப்புறம் எதுக்கு நீ DSLR வச்சு மாட்டுற? DSLR வச்சு இவங்கள எடுத்துக்கிட்டாங்க. அதுதானே இவங்களா எடுத்துட்டு அதை வந்து லூமியால எடுத்த மாதிரி வந்து உனக்கு ஆட்ல வந்து காமிச்சிருப்பாங்க. ஷார்ட் ஆன் லூமியான்னு போட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. அது போட்டாங்க ஆக்சுவலி, அது லான்ச் அப்போ போட்டாங்க. இதுல இவங்க மாட்டல, எல்லாம் ஹானர் தான். ஹானர் வேற விதமா மாட்டினாங்க. ஏன்னா DSLR சாம்பிள் எடுத்துட்டு வந்து போட்டு மாட்டினாங்க. இவங்க வந்து எப்பயுமே அப்படின்னா கொஞ்சம் அடக்கி வசிக்கிறாளுங்க. இந்த 1020யோட கேப்பபிலிட்டிக்கும் 808 கேப்பபிலிட்டிக்குமே அவங்க வாயை திறந்து பேசினதே இல்லை. ஏன்னா ஊருக்குள்ள ஆல்ரெடி அவங்க கிளிப்பிங் வந்து யாரும் ஷேர் பண்ணி நம்புறோம். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் உனக்கு ஏதாவது வன்மமா இருந்திருக்கும்டா. என்ன கேட்டால் நான் கூச்சமே இல்லாமல் சொல்லுவேன், இவ்வளோ பயனீர் பண்ணி இவ்வளோ டெக்னாலஜியில் மேலே வந்தவங்கலாம் இவ்வளோ கேவலமாக வந்து ஏமாத்தணும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது வந்து ஆட் ஏஜென்சி வேணா பண்ணலாம். என்ன கேட்டால் நோக்கியா டீம் பண்ணவே மாட்டாங்க. இது நான் எந்த அளவுக்கு தைரியமாக பேசுவேன்னா, ஏகப்பட்ட ப்ராடக்ட்டை ஸ்கிராப் பண்ண தெரிஞ்சவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடில் போய் ஊரை ஏமாத்தணும்னு அவசியமே கிடையாது. இருக்கலாம் ப்ரோ, கண்டிப்பா. இந்த மாதிரி ஸ்கிராப் பண்ண ஏதாவது பிராண்டை காட்டுங்க. அந்த இடத்துல நான் என்னோட அது சொல்லுவாங்களே, எந்த படத்துல வரும், சத்தியம் படத்துல அப்படியே சீனா பேசுவாப்ல, அதே மாதிரி இந்த சிறுத்தை படத்துலயும் கார்த்தி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கெத்தா பேச முடியும் ஒரு சில ஏரியால நோக்கியாவை பத்தி. காரணம் என்னன்னா, அவங்க கடைசியில் அழிஞ்சாங்க அழியலங்கிறதுலாம் வேற கதை. நேர்மையா நியாயமா என்ன பண்ண முடியும் ட்ரை பண்ணி நாசமா போகிறதுக்கான எடுத்துக்காட்டா இருந்ததுதான் அவங்க. எப்பயாவது லைட்டா அப்படியே விளக்கி அப்படியே ஏமாத்துறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சி அதெல்லாம் பண்ணியிருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நிறைய. இப்போ கடைசியா HMD வீடியோ கூட இருக்கலாம். இல்ல HMDக்கு முன்னாடி வரைக்கும் கூட பார்த்தோன்னா நோக்கியா வந்து டீசெண்டா தான் இருந்தது. 6.1 6.1 ப்ளஸ் 7.1 நானே வச்சிருந்தேன் ப்ரோ. அந்த நோக்கியா அந்த 35,000 ஒரு ஃபோன் வாங்கினேன், 8 நினைக்கிறேன், 8.1 மோனோகிராம் கேமராவோட ஒரு பிரைமரி RGB ஒரு மோனோகிராம் 2 கேமரா இருக்கும். அதான் இந்த டைம்ல கூட அவங்க கொஞ்சம் டீசெண்டா தான் இருந்தாங்க. அப்போ கூட பார்த்தோன்னா க்ளோரிஃபைட் நோக்கியாலாம் இல்ல, நோக்கியா ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்தது. ஆமா, ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தப்போ கூட எஸ், அதுக்கு இந்த வீடியோ தப்பான வீடியோ கூட இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ஜூஹோ சர்விகாஸ்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவரெல்லாம் இவங்கெல்லாம் யாருன்னா பழைய நோக்கியாலேயே இருந்தவங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே இங்கே எதுவும் இல்லைனால எல்லாரும் வெளில போயிட்டாங்க. அவர் குவால்காமுக்கு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மாறிட்டாங்க. இப்போ HMD எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு அதனால தான் வந்து இந்த நோக்கியாவோட வைப் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்குது. ட்ரூ. அதே மாதிரி தான் இப்போ ஒன் ப்ளஸ்க்கு எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா நான். வேணா அந்த OnePlus வீடியோ போய் அந்த ஜேர்னி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த OnePlus 1 19,000 ஸ்டார்டிங் ரேஞ்சு. அந்த டைம்ல ஃபிளாக்ஷிப் கில்லர், அதாவது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோனாவே மினிமம் ஒரு 40-50,000 ரூபா வச்சு ஆகணுன்ற டைம்லேயே வந்து 19,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ண ஒருத்தன் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறானே தெரியாமல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. உண்மைதான். அப் டில் 7 அந்த 70 வரைக்கும் தார்மாராக போன ஜேர்னி வந்து அப்படியே டவுன்ஃபால் ஆச்சு. திரும்பி வந்து 11லேயே வந்தாங்க, 11R வந்தாங்க, திரும்பி 12R. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி 13R. 13R நல்லா இருக்கு, 13R நல்லா இருக்கு. அது எஸ்கேப் 13Rலாம் நல்லா இருக்கு. 13 தான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி
ஒரு சாலிடான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாத ஒரு நிலைமையில போய் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ 13R ஏன் திரும்ப நல்லா இருக்குன்னு சொல்றேன். 12R வரும்போது 13Rல வந்து ஃபிளாட் டிஸ்பிளே இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கலாம். அப்புறம் 12Rல வந்து 2MP மேக்ரோ வந்தது. இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2x டெலிஃபோட்டோவாவது கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு கூட சொல்லிடலாம். ஓவராலாக பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபிளாட் டிஸ்பிளே அந்த ப்ரீமியம்னஸ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் லைட் வெயிட்டாக இருக்கு, 6000 mAh இருக்குன்னு சொல்லி மன்னிச்சு விடுற மாதிரி ஆயிடுதுன்னு வை. இதே மாதிரியான ஒரு மனநிலையில போயிட்டு 13 மேல லேண்ட் ஆகலான்னு பார்த்தா ஆக முடியல. ஏன்னா 12ல பெரிஸ்கோப்பே இருந்திருக்கு உருப்படியா. இங்க ட்ரைப்ரிசம்னு சொல்லி கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஜூம்டு போட்டோஸ் வந்து ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்றாங்க, இல்ல ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ, எனக்கு வந்து ஆக்சுவலா 13ல வரக்கூடிய ஜூம்டு போட்டோ அவுட்புட் நல்லா இருக்கு. அது ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு. அது ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஹைப்பர் டோன் இமேஜ் ப்ராசஸிங் அவங்க பெட்டரா பண்றாங்க. இப்போ ஓவரால் வந்து ஏஐ ப்ராசஸிங் மாதிரி தான் இருக்கு. அதனால தான் நம்ம இப்போ X100 Ultra பத்தியும் பார்த்தோம். X100 Ultra நல்லா எடுக்குது எடுக்கலன்னும் போதும் எனக்கு ஸ்கின் டோன் வரும்போது இப்போ ஒன்று நான் போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வையேன், X100 Ultra எடுக்கிறது ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக இருக்கும். பட் அது ரியலே கிடையாது. ஆமாம், அதில் நான் வந்து உன்னோட ஸ்கின்னு அப்புறம் ஓவராலாக பிரதீப் துரை எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேரில் பார்க்குற மாதிரி அங்கே இருக்குமான கிடையாது. சோஷியல் மீடியா பிக்ஸ் மாதிரி பூஸ்ட் பண்ணி விடுது, பூஸ்ட் பண்ணி காட்டும். இதே பிக்சல் எடுக்கிறேன், பிக்சல் எடுத்தால் நிறைய தடவை என்ன தெரியுமா ஆகுது, நான் ஆதார் கார்டு ஃபோட்டோ மாதிரி நம்ம கடுப்பாகும். ஏன்னா அது வந்து ரொம்ப ட்ரூ டு நேச்சராக எடுத்துறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நானே ஒரு மாதிரி ஷேட் ஆஃப் ப்ரௌன்ரா என்னைய கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் ஆஃப் ப்ரௌன்ல போட்ட பத்தியா பயங்கரமா வந்து அதேதான் கொஞ்சம் அவங்க வொர்க் பண்ற மாதிரி தான். அதாவது அவங்க நம்மள பார்த்து இதடா இங்கடா நம்ம இருக்கோம்ன்ற அளவுக்கு, அதாவது அவங்க என்ன தெரியுமா கிளைம் பண்றாங்க, ஆக்சுவலா ட்ரூ டோன்னு கிளைம் பண்றாங்க. ஆக்சுவலா அது உண்மைதான். நமக்கு ஏன் தெரியுமா அது அப்ப காண்டாகுது பிக்சல் பார்க்கும்போது, மத்தவங்க எல்லாரும் நம்மள ரொம்ப பளிச்சுன்னு காட்டுறாங்களே, இந்த போன் மட்டும் பளிச்சுனே காட்ட மாட்டேங்குது பார்க்கும்போது. ஆமா, நம்மளுக்கு ஃபேஸ்ல இருக்கிற மார்க்கிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்னும் எடுத்து காட்டுது. ஏன் அவன் ஃபேஸ்ல பத்தியா அந்த வாரத்துல அவன் ஷேவ் பண்ணும்போது இங்க ஒரு கிழிச்சிருக்கான், இந்த இடத்துல பத்தியா நெத்தியில சின்ன வயசுல அவன் ஃப்ரெண்டோட வந்து சாக்லேட் சண்டை போட்டு அடி வாங்கியிருக்கான், எல்லாத்தையும் எடுத்து ஹைலைட் பண்ணிடும். விவோ வந்து எல்லாத்துக்கும் பவுடர் போட்டு மேக்கப் போட்டு இந்த லிப்ஸ்டிக் கூட வேணா தரேன் போட்டு தரேன் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மோட் இருந்ததுடா. எதுல தெரியுமா, எல்ஜி. அதுக்கு நான் சாம்பிள் வச்சிருந்தேன், அதை நான் கண்டுபிடிக்க முடியல, தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டுருச்சு. நம்ம விவோலே கூட நான் இந்த ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வந்த ஃபோன் எல்லாத்துலயுமே வந்து அந்த பியூட்டி டச்னு ஒரு ஆப்ஷன் பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க எனக்கு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ சும்மா எடுத்தோம், இந்த ஃபோட்டோவில் வந்து என் ஸ்கின்ல இருக்க மார்க்ஸ் எல்லாமே இதில் வருது, ஆனால் விவோவில் வரல. ஃபுல்லாக அப்படியே பூசி மொழிப்பி அப்படியே பளபளன்னு ஆக்கிரும் நம்மள. தெய்வீக முகம், அந்த கவுண்டமணி காமெடியில் வர மாதிரி அந்த ஃபுல்லாக பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் மாதிரி பூசிடுது. ஸோ அதாங்க மொத்தம் என்னன்னா, ஆக்சுவலாக பிரதீப் கிட்ட நான் வந்து இதுதான் கேட்கலான்னு இருந்தேன். ஸோ OnePlus நீயும் யூஸ் பண்ணியிருக்கடா, உனக்கு OnePlus எப்படி இருந்தது அப்படின்னும் போது பிரதீப் வந்து ஆல் பாசிட்டிவ் நல்லா தான் இருக்குன்ட்டான். ஆனால் இப்போ OnePlusலேருந்து சாம்சங் ஏன் போனேன் அப்படின்னு கேட்டால் அதுதான். ஆமாம், சரி OnePlus நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா மெயின் வந்து இந்த பேட்டரி டெக் வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்சங் இன்னும் அவங்க ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல ப்ரோ. வாட் எவர் குட் பி த ரீசன். அவங்க வந்து இன்னும் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எட்ஜ் கூட பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்டரிலாம் கிரைம் ப்ரோ. 2025 பெரிய பேட்டரியாண்டா. அதாவது S24லயே வந்து பேட்டரி வந்து 4000 mAh வச்சு நிக்கல, 3900 mAh 4000 mAh வச்சு நிக்கல. சின்ன காம்பாக்ட் ஃபோன். ஒருவேளை ஏதோ ஆப்டிமைசேஷன் பண்ணிருப்பாங்களா? எனக்கு என்னன்னா ஆப்டிமைசேஷன் பண்ணா கூட உங்களுக்கு அந்த ஏஜ் ஆக ஆக ஃபோனோட பேட்டரி லைஃப் டிட்டீரியேட் தான் ஆகுமே தவிர அதை நீங்க எவ்வளவுதான் வந்து நீங்க சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பண்ணாலும் இல்ல. இதெல்லாம் கேள்வியே கேட்கறேன். ஏன்னா அடி வாங்கினாலும் அடி வாங்கினது தான். கரெக்ட் தான். எனக்கு என்ன சந்தேகம்னு சொல்றேன், இப்போ S25 Ultraல இருக்கிறது 5000 mAh தான். ஆமா. ஆனா S25 Ultraக்கு அவங்க எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஃபோன் வந்து மொரோவர் எப்பயுமே வார்ம் கூட ஆக மாட்டேங்குது, ரொம்ப ரேரா இருக்கு. ரொம்ப ரேர். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் கூட. அடுத்து என்னன்னா, இதுல வந்து எனக்கு SOT அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஈஸியா 6 ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணிடுது. கரெக்ட். ஓகே, மிச்சம் பேட்டரி பார்த்தீங்கன்னா 30 to 25% மிச்சம் இருக்கும் 6 ஹவர்ஸ் தொட்டதுக்கு அப்புறமும். அது வந்து இன்னொரு 1 hour இல்ல ஒரு 3/4 மணி நேரம், இன்னொரு 1 hour SOT வரும். கரெக்ட். 30% இருக்கு, இன்னொரு 1 hour நிக்கும்னு வச்சுக்க. 25% வைப்போமே, இன்னொரு 1 hour நிக்கும். அப்போ ஒரு 10% ஆகும். நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5% ஆச்சுன்னா என்ன ஆகுது எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்க முடியல. நான் யூஸ் பண்றதுக்கு அதுக்கும் எனக்கு வந்து இதுல தான் முக்கியமான கால்ஸ் வரப்போகுது, இல்லாட்டி இதுல தான் நான் எல்லாமே பண்ண போறேன் அப்படின்னு மாதிரியான ஒரு சில மைண்ட் செட்ல இருக்கும்போது நம்மளால மெனக்கெட்டு 5% கீழே போனா எப்படி இருக்குன்னு பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த OnePlusோட சார்ஜிங் ஸ்பீட் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும். என்னதான் வந்து சாம்சங்ல 45 வாட் சப்போர்ட் இருந்தா கூட 1 hourன்றது ரொம்ப பெயின்ஸ்டேக்கிங்லி ஸ்லோ. ஆமா, நிஜமாவே சொல்லலாம், அது ரொம்ப பெயின்ஸ்டேக்கிங்லி ஸ்லோ. அது ஏன் வந்து இன்னும் அவனுங்க வந்து சேஞ்ச் பண்றதோ எனக்கு தெரிஞ்ச அநேகமா வந்து இவங்க 65 வாட்டை தொடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிதான் ப்ரோ நம்ம ஒரு வாட்டியும் எதிர்பார்க்கிறோம். இப்பதான் வந்து A56க்கு வந்து கொடுத்துடலாம்ப்பா 45 வாட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த இன்ஃபினிக்ஸ் தான் நினைக்கிறேன். இன்ஃபினிக்ஸ் அது வேற என்னமோ டெக்னோவில் வந்து அந்த அல்ட்ரா ஸ்லிம் டிவைஸ் வந்து கான்செப்ட்ல அந்த ஃபோனில் அந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5600 சிலிகான் கார்பைட் பேட்டரின்றதுனால அது வேற எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது தான் சாம்சங் வந்து அவங்களோட நிஜமாவே R&D கொஞ்சம் வந்து வைடன் பண்ணி இது பண்ணலாமோன்னு தோணுது.
ஏன்னா ஒன் ப்ளஸ் எல்லாம் வந்து இதில் தான் வந்து நம்மளுக்கு மெயின் கிரவுண்ட்ஸே வந்து ஆக்சுவலாக கெயின் ஆகுது. இப்போ ஒரு 40,000 ஃபோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் வந்து 80 வாட் சார்ஜரும் கொடுத்துட்றான். 12 100 வாட் சார்ஜரு, மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. நான் போவேன், குளிப்பேன், வந்து சாப்பிட்றதுக்குள்ளே ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அவசரத்துக்கு வந்து நம்ம ஒரு ஃபோன் வந்து நம்மளுக்கு நிஜமாவே தேவைன்ற டைமில் வந்து அந்த ஃபோன் ரெடி அப்படின்ற மாதிரி சாம்சங்கு, இந்த நம்ம ஆப்பிள் பழம், அப்புறம் வந்து நம்ம பிக்சலில் கூட இப்போ எனக்கு எப்படி திரும்ப இருக்கு. நீ சொல்கிறது 100% உண்மை. அதே மாதிரி தான் ப்ரோ மேக்ஸ் இருக்குல்ல ஆப்பிளில், அதுவும் இப்போ ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறுது. 40 வாட் கிட்டலாம் போகுது. ஆனால் பிக்சல் வந்து பெயின் ஸ்டெக்கிங்லி ஸ்லோ. பிக்சல்லாம் வந்து 1.5 மணி நேரம் எல்லாம் போயிடுது. 1.5 மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். என்ன 2 மணி நேரம்? நான் ரொம்ப ஏற்றி சொல்லிட்டேன்னா ரொம்ப கம்மியாக சொல்லிட்டேன். 2.5 மணி நேரம். அதாவது நான் நைட்டே நான் தூங்கி ஏந்து பல்லு தேய்ச்சிட்டு உட்காந்து பார்த்தா கூட என் தம்பி ஏந்துடுறான்ற அளவுக்கு நீன்னு இல்லை. இப்போ ஆக்சுவலாக நம்ம SRK கிட்ட 8A கொடுத்துருந்தேன், வெறுத்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், 120 வாட்டில் கொண்டு போய் அதை சொருக்கி வச்சிருக்கான். அது என்ன பண்ணிருக்கான், 5 வாட்லேயே 7 வாட்லேயே ஏறிட்டு இருந்திருக்கு. அவன் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்துருக்கான். சார்ஜ் ஆன் பண்ணனா இல்லையா அப்படி, ஏன்னா ஏறாத மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஏறல, அது அவ்வளோ பொறுமையாக தான் ஏறும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 15 வாட் பிடி நார்மல் ஒரு QC சார்ஜர் வச்சுக்க, ரெட்மி Note 8 Pro கூட வந்து எடுத்து போட்டிருக்கான். அதில் 15 வாட் கிட்ட அது ஏறி இருந்திருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு இருந்திருக்கான். அடுத்து கொண்டு போய் ஒரு 18 வாட் பிடி, இல்லாட்டி வந்து லேட்டஸ்ட் லேப்டாப்லாம் உனக்கு பிடி அவுட் வரும். ஆமாம். ஸோ அதில் போய் கனெக்ட் பண்ணதும் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறி இருக்கு. ஏய் பிக்சல் பரவாயில்லையே, அப்படி ஃபாஸ்ட்டாக ஏறினதுக்கப்புறம் தான் அது 2 மணி நேரம் கிட்ட ஏறி இருக்கு. அந்த 2 மணி நேரம்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன்லாம் வந்து ஆனதுன்னா ஒரு லாஜிக் இருக்குது. அது இன்னொரு நான் வந்து இந்த வந்து சாம்சங்கில் ஒரு கிரவுண்ட் அப்படின்னா பிடி சார்ஜிங் சப்போர்ட் ப்ரோ. நீங்கள் சொன்னீங்கல்ல சாம்சங்கில், ஆமாம் இது ரொம்ப வருஷமாகவே சாம்சங்கில் வந்து அந்த பிடி சப்போர்ட் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் ஒன் ப்ளஸில் கிடையாது. ஐகூலெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஐகூல வந்து நம்ம ஐ திங்க் 2-3 ஃப்ளாக்ஷிப்பாகவே வந்து நம்ம பிடி சப்போர்ட் இருக்குது. ட்விஸ்ட் என்னன்னா பாக்ஸ்லேயே வருது அந்த பிடி சப்போர்ட். ஸோ இப்போ வந்து ஷவுமி ஐகூல் எல்லாமே வந்து பிடி சப்போர்ட் வந்துடுச்சு. பட் ஒன் ப்ளஸில் வந்து நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் ப்ரோ. அந்த லேப்டாப் சார்ஜரை போட்டால் வந்து தலைவன் ஏந்துக்கவே இல்லை, அவ்வளோ ஸ்லோ. அதாவது வந்து நம்ம எரிச்சல் வர அளவுக்கு ஸ்லோவாக ஏறிச்சு. ஸோ ஒரு இடத்துல கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல காம்ப்ரமைஸ் வந்து ஓன் சார்ஜர் யூஸ் பண்ண மட்டும்தான் டிவைஸ் வந்து நார்மலாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மச்சானோட சார்ஜர் ஓப்போவை எடுத்து நீங்கள் சொருவினீங்கனாலும் ஏறும், இல்லை ரியல்மி கொடுத்து ஏறினாலும் ஏறும். அவங்க கம்பெனியோட சார்ஜர் போட்டால் ஏறும். அதாவது ஊக் கான்செப்டில் இருக்கிறதெல்லாம் ஏறும், அப்படி இல்லைன்னா ஏறும். ஸோ இது வந்து ஒரு பெரிய இதுதான். டிஸ்பிளே எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான் ப்ரோ. அது வந்து இப்போ வந்து எல்லாமே ஃப்ளாட் டிஸ்பிளே ஆயிடுச்சு. முதலையாச்சும் வந்து கர்வ் டிஸ்பிளேஸ் வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேன்ற பஞ்சாயத்தில் வந்து நம்ம டிசைட் பண்ணிருந்தோம். பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு டிஸ்பிளே வந்து ஐடென்டிக்கல் தான். ஆனாலும் இது வந்து நேக்கட் ஐக்கு தெரியல அப்படின்னாலும் சாம்சங் வந்து 8 பிட் டிஸ்பிளே தான். அது வந்து சாம்சங் இப்போ வந்து அவன் ஆமாம், இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்கப்பா. எனக்கு இப்பயும் நான் சொல்கிறேனே, நான் இது சும்மா வேணும்னே வந்துட்டு சாம்சங் தான் சூப்பர்னு சொல்லணுன்றதெல்லாம் எனக்கு அபிப்பிராயமே இல்லை. ஏன்னா சாம்சங் சூப்பர்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனநிலை இருந்ததுன்னா நான் எதுக்காக வந்துட்டு சாம்சங் வாங்காமல் நான் விவோ வாங்க போகிறேன். ஒன்று நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைனா நல்லா இல்லை. இப்போ எனக்கு வந்து விவோவில் என்ன பிடிச்சிருக்குன்னீங்கன்னா மேக்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் X100 Ultra போயிருக்கேன். ரெண்டாவது இப்போ நான் சொன்னேன் போர்ட்ரைட் வந்து நான் வந்து ட்ரூ டு த நேச்சர் மாதிரி வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ நான் கிட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் போது ட்ராமாட்டிக்காக வேணும். நான் வந்து ப்ளோ அப் பண்ணி ஒரு ஆல்பம் போடுறோம், இல்லை வந்து அதே தான் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ சப்போஸ் வந்து எனக்கு ரொம்ப ட்ரூவாக வேணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ப்ரோ மோட் இருக்குது, நான் அதில் போய் எடுக்கணும். பட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சாம்சங் கூகுள்லாம் வந்து மோர் ஓவர் ட்ரூவாக எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு புரியுது. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னும் போது எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் முக்கியம்னு எதிர்பார்க்குறனால தான் நான் போய் X100 Ultra லேண்ட் ஆகிறேன். ஆனால் அந்த X100 Ultra கம்பேர் பண்ணும்போது ஒரு S24 Ultra ஃப்ரம் சாம்சங்கோ S25 Ultra ஃப்ரம் சாம்சங்கோ கண்டிப்பாக நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணுவோம். நான் பார்த்ததா சொல்கிறேன். S23 Ultraல நான் எடுத்த ஃபோட்டோ, அதாவது X200 Proல எடுத்த ஃபோட்டோ அப்படியே நான் ஃபுல் குவாலிட்டியில் குவிக் ஷேரில் அனுப்பி நான் S23 Ultraலையும் பார்க்குறேன், X200 Proலையும் பார்க்குறேன். S23 Ultraலையும் X200 Proலையும் ரெண்டுத்தையுமே பக்கத்தில் வைக்கிறோம். நானும் சரியாக தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன் சாம்சங் பேனல் ஏன் கெத்து இப்போ பாரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலேயும் வச்சு பார்க்குறோம். ஃபோட்டோ வந்து நான் நேரில் பார்த்தது இருக்கு இல்லையா, அந்த நேரில் பார்த்ததை ஒரு பிஞ்ச் அப்படி இன்னும் பெட்டராக்கி காட்டினது எதுன்னு பார்த்தோன்னா சாம்சங் X200 Proல தான் அதை எடுத்தனே. X200 Proல எடுத்ததை X200 Proல பார்க்கும்போது அப்போதைக்கு எப்படி இருந்ததுன்னா வேற லெவல் ஃபோட்டோ அப்படி இருந்தது. சாம்சங்கில் போட்டு பார்த்ததுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னா இந்த ஃபோட்டோ இன்னும் இவ்வளோ சூப்பராகவும் காட்ட முடியுமான்னு இருந்தது. இது வந்து ஆக்சுவலி எனக்கே நடந்தது ப்ரோ. நான் வந்து நடுவில் வந்து நாங்கள் டீமாக வந்து வெளியே போயிருந்தோம். அப்போ வந்து இந்த ஒன் ப்ளஸை வச்சு நான் வந்து வித்த காமிச்சிருந்தேன். ஏன்னா அங்கே இருந்த க்ரௌட்லேயே அந்த ஃபோன் தான் நல்லா இருந்தது எல்லாரும். அதில் எடுத்து நைட் மோடெல்லாம் வந்து அந்த டிஸ்பிளேல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மட்டமாக இருந்தது. ஏன்னா இது கூட நல்லா இருக்குன்றாங்க பசங்க அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து அந்த பேக்கப்பில் வந்து என்னோட ஃபோன் வருது இல்லை, ஆக்சுவலாக ஒரிஜினல் ரெசல்யூஷனில் வருது.
டவுன்லோட் பண்ணி பார்த்தா நிஜமாக ஒன் ப்ளஸில் எடுத்தேனான்ற அளவுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் எதில் பார்க்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா S24 ப்ளஸில். ஆனால் வந்து அதான் இப்போ வந்து அந்த 8 பிட் வந்து எனக்கு ஒரு இடத்துல மட்டும் என்னன்னா அந்த இன்டர்நெட் கொஞ்சம் நம்ம பஃபர் ஆகிற டைம்லலாம் அந்த பிக்சலேட்டடாக தெரியுது இல்லை, அது ரொம்ப தெரியுது ஆக்சுவலி. ஓகே. சில இடத்துல வந்து இந்த பிளாக்ஸ் வந்து நான் பக்கத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த பிளாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து எனக்கு ஒன் ப்ளஸ் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. மேபி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கலாம். பட் ஆனால் அது உங்களுக்கு நிஜமாவே தெரியாது. 8 பிட் அண்ட் 10 பிட் எல்லாம் அந்த விஷயம் யோசிக்காதீங்க. நல்ல டிஸ்பிளே அவ்வளோதான். இல்லை அது ஃபேக்ட் இல்லை, நான் ரொம்ப யோசிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரலைங்க. உங்களுக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக இருந்தது, உங்களுக்கு 8 பிட் பிடிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேணாம், வாங்க வேணாம். பட் நான் சொல்கிறது என்னன்னா, இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே போகாதீங்க. நேரில் போய் நீங்கள் ஒரு வாட்டி சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்லையும் ஒரு வாட்டி பாருங்கள். அண்ட் வந்து நீங்கள் ஒன் ப்ளஸோட இதுலேயும் வந்து நீங்கள் ஸ்டோர்லேயும் போய் பார்க்கலாம் அந்த டிவைஸை எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு அது வந்து மேபி அது 8 பிட் உறுத்தினே இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப பிக்கியாக பார்ப்பேன், அன்னைக்கே தெரியும், ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி போட்டு ரொம்ப பிக்கியாக வந்து ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. எனக்கு நான் திரும்பியும் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வரலை. இத்தனைக்கும் சொல்லப்போனால் நிறைய டிஸ்பிளேஸ் நான் கம்பேர் பண்ணி இத்தனை வருஷத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்க்கும்போது அது எப்படின்னே தெரியாதுங்க, எந்த இடத்துல மேஜிக் பண்ணுறானே புரியாது. சாம்சங் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாகவே இருக்குது. அது என்ன இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பழைய பேனலாக இருக்கும். இப்போ M14 பேனல், M13 பேனல்னு சொல்லி பழைய பேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிக்சல்லாம் பார்த்தீங்கன்னா M15 பேனல் இருக்குது. M14 லேட்டஸ்ட் பேனல் வந்து பிக்சலில் இருக்குது. ஆனால் சாம்சங்லேயே இல்லை. சாம்சங்னு பழைய பேனல் வச்சு தான் இதில் தான் வந்து நல்லா இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு சில கலர்ஸ், அந்த கலர் கேலிப்ரேஷன் அப்படிங்கிறது தான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ கேமராவோ எடுத்துக்கிட்டாலும் கூட 1 இன்ச்சு சென்சார் கொடுத்த எல்லாருக்கிட்டையுமே அவுட்புட் நல்லா இருக்கானா இல்லை. 12.2 மெகாபிக்சல் வச்சுட்டு 6A இன்னும் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல என்னென்னா நம்ம எப்படி டியூன் பண்ணுறோங்கிறதும் இருக்குது. இப்போது ராவாக வந்து நம்ம வெறும்னே இருக்கிற சென்சாரில் இருக்கிற அவுட்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது 1 இன்ச் சென்சார் அதோட பவரை காட்டும். ஆமாம் சரியா, வெறும் 1 இன்ச் சென்சார் வச்சு எடுத்தனால அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் லைட் நல்லா அவுட்புட் கொடுக்கும். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம தான் உட்காந்து போஸ்ட் ப்ராசஸ் பண்ணி சாகடிக்கிறோமே. எல்லா ஃபோன்லேயும் போஸ்ட் ப்ராசஸிங் நடக்குது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது 12.2 மெகாபிக்சல் வச்சுக்கிட்டு பிக்சல் 6A என்னடான்னு பார்த்தா அது மாதம் ஒரு அவுட்புட் கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அப்புறம் எதுக்கு நான் வந்து அது எவ்வளோ திரும்ப போட்டுருந்தது? அன்றைக்கி நானும் வாட்ஸனும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். வாட்ஸன் வந்து நிறைய டேட்டா அனுப்பிட்டு இருந்தான், ஸ்ரீவட்சன். எப்படின்னா HP9 சென்சார் மட்டும் 10,000 rupees. சரியா, பார்ட்ஸ் ரேட் போட்டிருந்தாங்க. இங்கே அங்கே சைனாவில் யுவானில் மென்ஷன் பண்ணிக்கிட்டு வராங்க. 8,500 ரூபாய்க்கு HP9. இன்னொரு பிராண்டில் போய் பார்த்தா 8,000, இன்னொரு பிராண்டில் பார்த்தா 10,000. அதே சென்சார். ஆனால் இங்கே வந்து அது கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே தெரில, இங்கெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க விரும்பலை. ஸோ அந்தளவுக்கு வந்து ரேட் மாறுது பற்றியா. இப்போ போர்டு மட்டும்னு பார்த்தா 37,000, 38,000. அதுவும் ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி போர்டு ரேட் மாறும், ரேமு ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்ட்ஸ் ரேட் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தோணுச்சு, பிக்சலில் இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு சைனீஸ் ரேட்டுக்கு 1,500 ரூபாய் 1000 ரூபாய் இவ்வளோதான் இருக்கும் அந்த 12.2 மெகாபிக்சல் பழசு. சரியா, ஆனால் அதை வச்சு அவனால் இவ்வளோ இப்படி ஒரு சூப்பர் அவுட்புட் கொடுக்க முடியுதுன்றனால இந்த இடத்துல காஸ்ட் எப்படி மாறுது அப்படின்னா, ஆக்சுவல் ஹார்ட்வேர் காஸ்ட் கம்மி, சாஃப்ட்வேருக்கு தான் நம்ம பே பண்ணுறோம். கரெக்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், எந்த குப்பையானாலும் கொடு, நான் அவுட்புட் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி வரான். மற்றவங்க என்னன்னா ரொம்ப பெரிய ஹார்ட்வேரையும் உள்ளே போட்டு அதுக்கு மேலே சாஃப்ட்வேர் வச்சு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, எதுக்கு அப்புறம் இவ்வளோ பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஹார்ட்வேர், அதில் எதுக்கு நீ யூட்டர்ன் போட்டு என்னென்னமோ பண்ணி டிபெண்டன்சி வந்து அவங்ககிட்ட நல்ல சரக்கு இருக்கும்போது அது மேலே டிபெண்ட் பண்ணாமல் எதுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் ஏஐனே வந்து ஓடிட்டு இருக்காங்க, இவ்வளோ ஏன் ப்ராசஸ் ஆகுது அந்த கேள்வி தான். ஸோ இப்போ 12.2 மெகாபிக்சல் வச்சு ஒருத்தன் வந்து 1 இன்ச் சென்சாரில் ஒரு அவுட்புட்டை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறான், அவன் வந்து ப்ராசஸ் பண்ணுறான், ஒரு லாஜிக் இருக்குது. 1 இன்ச் சென்சாரை வச்சுக்கிட்டு நீயும் ப்ராசஸ் பண்ணுறேன்னு உள்ள மேக்கப்பை போட்டு அடிச்சு நொறுக்கி என்னென்னமோ பண்ணி கடைசியில் வர அவுட்புட் எப்படி இருக்குன்னா, நானா அது அப்படி பார்க்குறேன். இது எப்படி வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்னா, அடுத்த ஃபியூச்சர் இட்ரேஷனில் வர ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். அது அப்டேட்டு, அது ஒரு டாபிக் இருக்குது, அதை பற்றி பேசி ஆகணும். வர அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஃபோனை பார்த்தா நிறைய பேர் சந்தோஷப்படுற காலங்கள் பார்த்துருக்கேன். எல்லாரும் ப்ரோ எனக்கு அப்டேட் வந்துருச்சு ப்ரோ ஜாலி அப்படி சொல்கிறாங்களே பார்க்குறேன். இப்போல்லாம் எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லாரும் என்ன அண்ணா அப்டேட் வந்திருக்கு பண்ணலாமா, இதுதான் எல்லாரோட கேள்வியும். இல்லாட்டி பொறுமையாக வெயிட் பண்ணட்டுமா, ஏன்னா கம்யூனிட்டியில் போய் ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். குவாராலேருந்து ரெடிட்லேருந்து எல்லாத்தையும் படித்து யார் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரிங்க, ஸோ இதான் நானும் பிரதீபா ஆக்சுவலாக வந்து பேசிக்காக உள்ள ஒரு சில இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தோம். ஸோ அதையும் உங்களுக்கு முக்கியமான ஒரே ஒரு டாபிக் மட்டும் நான் லாஸ்ட்டாக கவர் பண்ணோம். இந்த கான்ட்ரவர்சிஸில் வந்து சாம்சங் இன்வால்வ் ஆனதில்லை ப்ரோ. ஐ மீன் லைக் மேஜராக இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிவானது வந்து OnePlus தான். நடுவில் வந்து இந்த போர்டு இஷ்யூ வந்தது OnePlusல தான். அது வந்து ஃபோன் காஸ்ட்டுக்கே வந்து நான் போர்டு மாற்றி தருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சதெல்லாம் OnePlus தான். நடுவில் வந்து இந்த USB 3.1 UFS 3.1 அந்த பஞ்சாயத்து எழுத்து விட்டது OnePlus. 12 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா UFS 4ன்னு போட்டாங்க. அப்புறம் பார்த்தா இல்லைங்க அது 3.1 தான். 3.1 அந்த மாதிரி அதாவது உங்களால் என்ன முடியுமோ அது பிரச்சனைன்னு இருந்தால் அந்த இடத்துல இந்த OnePlus இருப்பான்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிரச்சனை. அது கடந்த 2 வருஷம் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லை தான். சாம்சங் மாதிரி சைலண்டாக ஒரு ஃபோனை விட்டோமா, அது வந்து பேசவே கூடாதுன்ற மாதிரி விட்டோமா, அவ்வளோதான். அந்த ஃபோனை நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. இப்போது நம்ம பிரதீப் சொல்ல வரது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா,
எந்தூசியாஸ்டுக்காக டிவைஸ்ன்னு வரும்போது கம்பெல்லாம் சுற்றிட்டு பயங்கர பில்டப் கொடுத்துட்டு வெளில வர்றது. இதுவே மார்க்கெட்டில் ஆக்சுவலாக யார் வாங்குவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வரும்போது சைலண்டாக ரிலீஸ் பண்ணுறது. ஏ சீரிஸ்லாம் அப்படி தான் எனக்கு. ஆமாம், ஏ சீரிஸ்லாம் இப்போ வந்து பெரிய ஆர்ப்பாட்டமே இல்லை. A56 சரி, A36 சரி, A26 சரி, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லை. இந்த வச்சுக்கோ நான் கொடுத்துட்டு அமைதியா ஆஃப்லைனில் விற்க போகுது. யாராவது உள்ள வந்தாங்கன்னா சாம்சங் ஒன்று கேட்பாங்க. எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். S24 + S25 பக்கத்துல A56 இருக்கும். எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் பின்னாடி. ஆனால் A56 கொஞ்சம் ரிச்சாக இருக்கு. இப்போ ஆக்சுவலாக சோனி இது மாதிரி கட்லாம் வச்சிட்டாங்க இல்லையா, அந்த நாடு C4 அந்த மாதிரி சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி ஒரு கட்டு மாதிரி வச்சிட்டாங்க. பட் இதை முதல்ல இது மாதிரி ஏதாவது ஒரு டிஃபரன்ஷியேஷன் காட்டுங்க சாம்சங் அப்படின்னு தான் நாங்கெல்லாம் ரொம்ப நாளாக கேட்போம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா உடனே நார்டுன்னு இல்லை. ஆனால் எல்லா டிவைஸ்லையும் அப்படி தான் இருக்குது. ஃபோல்டுலையும் அப்படி தானே இருக்கும். ஒரு சின்ன பம்ப் இருக்கும், அதுக்கு மேலே கேமரா சென்சார்ஸ் இருக்கும். ஆமாம். ஸோ அது அந்த டிசைனுக்கு இப்போ வந்துட்டாங்க. அதை தான் வந்து நம்ம எட்ஜ்லையும் பார்க்க போகிறோம். எட்ஜ் அதான் கலாச்சிட்டு இருக்காங்க. எட்ஜ் வந்து பார்க்க CE4 லைட் மாதிரி இருக்கு ப்ரோ. ஓ காட், தட்ஸ் a shame. ஐஃபோனை வந்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் அதுதான் இப்போ பிக்சலாக மாற போகுது iPhone 17. அப்புறம் என்னத்த யாரை பற்றி ஆப்பிள் வந்து பிக்சல் மாதிரி மாறுறான், சாம்சங் வந்து ஆப்பிள் மாதிரி மாறுறான். நீங்களா அவனாவே இல்லை, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்களா இருந்தீங்கன்னாவே போதும் தான் சாமின்ற மாதிரி இருக்கு. ஸோ எனிவேஸ் வந்து தயவு செஞ்சு வந்து இந்த இதெல்லாம் வந்து கூதல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நார்மலாக ஃபோனை ஓட்டிங்கன்னா மனுஷன் வந்து வாங்கி காண்டாவாமல் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எக்ஸ்சேஞ்சே இனிமேல் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுங்க. எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்து எல்லாரும் நம்பி உள்ளே வந்து அப்புறம் கடுப்பாகிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஆமாம். ஸோ என்ன முன்னால் முடியுமோ அதை நீங்கள் டெலிவர் பண்ணுங்கள். நாங்கள் மற்றதை பார்த்துக்கிறோம். நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமாம், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் என்னமோ பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு இந்த பூச்சியை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்லாம் காமிக்காதீங்க. என்ன இருக்குதோ அதை மட்டும் நீங்க சொன்னீங்க. பூச்சி எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேங்க. பூச்சி நிஜமா காட்டு பூச்சி எடுக்க முடியுதா நான் பாக்குறேன். வரும், அது கூடிய சீக்கிரத்தில் அந்த ரிவ்யூ வரும். ஓகே ரைட். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்தி பார்த்துருக்கோம். சிவபரணி, பிரதீப் துரை, பார்க்கலாம். See you, bye. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.